திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் காட்பாடி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகனின் காட்பாடி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனுடைய காட்பாடி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. திமுக எம்பியும் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, சோதனை எத்தனை மணிக்கு நடக்க ஆரம்பித்தது? என்ன மாதிரியான செய்திகள் வந்திருக்கின்றன? அதோடைய பின்னணி தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனுக்கு சொந்தமான இல்லம் உள்ளது. இதே வீட்டில்தான் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவரும் இருக்கிறார். ஒரே வீட்டில் தந்தை மகன் இருவருமே வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் இன்று காலை 7 மணி அளவில் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான அந்த வீட்டில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சோதனையின் பொழுது 10 மத்திய காவல் படையைச் சேர்ந்த போலீசாரின் உரிய பாதுகாப்புகளுடன் இந்த சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகனின் நெருங்கிய நண்பராக கருதப்படக்கூடிய, அவர் நெருங்கிய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் பள்ளிக்குப்பத்தில் அவருக்கு சொந்தமான வீடு இருக்கிறது மற்றும் அவரது குடோன் இருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதிகளிலுமே அமலாக்கத்துறையின் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலாக நடைபெற்ற பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே இந்த பூஞ்சோலை சீனிவாசனுடைய இல்லத்தில் சோதனை நடைபெற்று அப்பொழுது சுமார் 11 கோடி ரூபாய் அளவிற்கு பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் அவரது குடோன் மற்றும் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் தற்பொழுது இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சோதனை நடைபெற்றக்கூடிய இந்த சூழலில் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான அந்த வீடு அருகே திமுகவினர் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. ஏற்கனவே நீங்க இப்போ குறிப்பிட்டதுல 3 பேரை குறிப்பிட்டிருக்கீங்க. கடந்த காலங்கள்லயும் சென்னை உட்பட ஏற்கனவே அவர்கள் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளை சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3 பேர் இடத்தில் மட்டும்தான் சோதனையா, இல்லை வேறு இடங்கள், மொத்தம் எத்தனை இடங்கள்ல சோதனை நடக்குது? தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையான தகவலின் அடிப்படையில் 4 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. துரைமுருகனுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய அவரது இல்லம், அவரது மகனுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அவரது நெருங்கிய ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீடு மற்றும் பூஞ்சோலை சீனிவாசனுடைய உறவினர் வீட்டிலும் தற்பொழுது இந்த அமலாக்கத்துறையினருடைய சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது மிக நீண்ட நெடிய நேரம் நடக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சோதனையின் முடிவிலேயே இது எதற்காக இந்த சோதனை, திடீரென இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ரைடு எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறது, எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என்பது போன்ற முழுமையான தகவல்கள் வெளிவதற்கு சற்று காலதாமதங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் காலை முதலில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சருடைய வீட்டின் உள்ளே சென்ற அமலாக்கத்துறையினர் தற்போது வரை யாரும் வெளியே வரவில்லை. தற்பொழுது அவரது வீட்டின் உள்ளே எத்தனை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கூட பெரிய அளவில் இன்னும் வெளியாகவில்லை. அந்த நீண்டடிய இந்த சோதனைக்கு பிறகு முழுமையான தகவல்கள் நமக்கு வெளியாக வாய்ப்பிருக்கிறது. பிரிட்டோ, எத்தனை மணிக்கு சரியாக சோதனை தொடங்கப்பட்டது 3 இடங்களிலும்? நிச்சயமாக காலை 7 மணி அளவில் இந்த சோதனையானது தொடங்கியிருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த சோதனை நடைபெற்றக்கூடிய 5 இடங்களிலும் ஒரே நேரத்திலான சோதனையானது தொடங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறையினர் 5 குழுக்களாக பிரிந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய போலீஸ் பாதுகாப்புடனே ஒரே நேரத்தில் காலை 7 மணி அளவில் இந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பிரிட்டோ.